மீனாட்சி, ஏன் இப்ப இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அவன் சின்ன பையன், அவன் கட்டிக்க போற பொண்ணை காணாமனு ஏதோ அக்கறையில கேக்குறான். தான் கட்டிக்க போற பொண்ணு சக்தி மேல இவ்வளவு அக்கறைப்படுறான்னு நீ பெருமைப்படணும் மீனாட்சி. எங்க சக்தி உங்க பொண்ணும் தானே, கொஞ்சமாவது யோசிக்க மாட்டீங்களா? உங்க பொண்ணு எவன் கூடயாவது ஓடி போயிட்டாளான்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஓய பொத்திக்கிட்டு ஏன் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? பெத்தவ கிட்ட பேசக்கூடாத ஒரு வார்த்தையை பேசிக்கிட்டு இருக்கான், அவனை ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கீங்க. சக்தி எங்க போயிருக்கான்னு சொன்னா நான் எதுக்கு இதெல்லாம் கேட்க போறேன்? இவகிட்ட எத்தனை வாட்டி கேட்டேன், அவளும் சொல்ல மாட்டேனுங்கிறா, உனக்கும் தெரியாதுங்கிற. லூசு மாதிரி கேள்வி கேட்கறதுக்குலாம் என்னால பதில் சொல்ல முடியாது. அவன் இந்த வீட்டு மாப்பிள, மரியாதை கெட்டு போயிடும் பாத்துக்கோ. புஷ்பா, கொஞ்ச நேரம் சும்மா இருவேன். மீனாட்சி, அதான் மாப்பிள்ள கேக்குறான்ல, சக்தி எங்கன்னு சொல்லு மீனாட்சி. துர்கா, நீயாவது சொல்லு துர்கா. அதான் சொல்லிட்டேன்ல, எனக்கும் தெரியாதுன்னு. என்ன விளையாடுறீங்களா ரெண்டு பேரும்? வாசல்ல சொந்தக்காரங்க எல்லாம் நிக்கிறாங்க, என் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற இருக்காங்க. அவன் இவ்வளவு தூரம் கேட்டுட்டு இருக்கான், ரெண்டு பேரும் பொறுப்பு இல்லாம பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. அக்கா, எனக்கு முதல்ல டவுட்டுக்கா. அவ சக்தி சரியில்லக்கா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாக்குறேன், எவன் கூடயோ நின்னு போன்ல பேசிக்கிட்டு இருக்கா. எல்லா வேலையும் விட்டு காவக்கார மாதிரி எதுக்கு இந்த வீட்டு வாசல்லே நின்ன? இந்த கல்யாணத்தை நிறுத்த இவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்கன்னு எனக்கு தெரியும்க்கா. மாப்பிள்ள, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. புஷ்பா, சக்திக்கு போன போட்டு எங்க இருக்கா என்ன ஏதுன்னு கேளு. குட்ரா. ஏங்க, நாட் ரீச்சபிள்னு வருதுங்க. ஐயோ கடவுளே, என்னால முடியல. முதல்ல உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். எல்லாரும் வெளியில போங்க. அதான் அம்மா சொல்லிட்டாங்கல்ல, எல்லாரும் கிளம்புங்க. சரி வாடா மாப்பிள்ள. நீ கேளு மாமா. போலாம் புஷ்பா. அக்கா, நீ என்ன பண்ற? நீ பண்றது உனக்கு புரியுதா? எனக்கு எல்லாமே நல்லா புரியுது. நீ சொல்றத மட்டும் கொஞ்சம் கேளு. என்ன செல்வா, நீங்க பாத்துக்கிட்டே நிக்கிறீங்க. இந்த தாலி அவ கழுத்துல கட்டுங்க. சொன்னா கேளுங்க, கட்டுங்க. யமுனக்கா, ப்ளீஸ் நீ கொஞ்சம் பேசாம இரு. கல்யாண நாள் வரை நெருங்கிட்டு இருக்கு. வீட்டுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க. இப்ப போய் என்ன இப்படி பண்ண சொல்ற? ஊர் உலகம் என்ன பேசும்? ஐயோ, ஊருக்காக எங்களுக்காக நீ பண்ணதெல்லாம் போதும் சக்தி. இனிமேலாவது உன் வாழ்க்கையை நீ பாரு. இனிமே உனக்காக மட்டும் நீ யோசிச்சா போதும். செல்வா, பிளீஸ் நான் சொல்றத கேளுங்க. இந்த தாலியை அவ கழுத்துல கட்டுங்க. அக்கா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? முதல்ல இதை உள்ள வை. நான் இத சொல்றதுக்காக தான் வந்தேன். செல்வா உன் கழுத்துல இந்த தாலியை கட்டணும், அதுக்கப்புறம் தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வருவேன்னு சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள நான் மயக்கம் போட்டு விழுந்து என்னென்னமோ நடந்து இப்ப பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். சரி, இப்ப சொல்லு, செல்வா இந்த தாலியை உன் கழுத்துல கட்டுறதுக்கு சம்மதிக்க போறியா இல்லையா? அக்கா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கா, பேசாம வை. நான் ஏற்கனவே ஒரு தடவை தற்கொலைக்கு ட்ரை பண்ணேன். அது கார்த்திக்காக. அந்த முட்டாள்தனம் தான் உன் வாழ்க்கையை இப்ப மாத்தி போட்டுருச்சு. அன்னைக்கு நீதான் எனக்கு சத்தியம் பண்ண. அப்பா ஆரம்பிச்ச பிரச்சனை தான் இது. இன்னைக்கு நான் தற்கொலை பண்ண நினைச்சது எனக்காக இல்லடி, என் சக்திக்காக, என் தங்கச்சிக்காக. என்னால நடந்த தப்பு அது. அது என்னாலதான் சரியாகணும். சொல்றத கேளு சக்தி. நீ செல்வாவை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் உனக்கு நல்லது. அக்கா, உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இதை உள்ள வை. உள்ள வைக்கா. இல்ல சக்தி, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்.
இப்பவே இங்கேயே கல்யாணம் நடந்தாகணும். புடிங்க செல்வா. அம்மா, என்னம்மா? அம்மா இது அக்கா, பண்ணையில இருந்து அக்கா இது எடுக்கும்போது கையில கத்திப்பட்டு கிழிச்சு விட்டுருச்சும்மா. அதான் அக்காவை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேம்மா. என்னம்மா நீ நல்ல பொண்ணுமா நீ. போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக கூடாது. கல்யாணத்தை நெருக்கத்துல வச்சுக்கிட்டு ரத்த காயம் அது இதுன்னு ஏதாவது சொன்னா அவசகுணம்னு சொல்வீங்க. அதான் யார்கிட்டயும் சொல்லாம போனோம். ஏன், என்னாச்சு? கேக்குறால, சொல்லுங்க. இவ்வளவு நேரம் அத்தனை பேர் முன்னாடியும் நாக்குல நரம்பில்லாம பேசுனீங்களே, இப்ப பேசுங்க. ஏன் வார்த்தை வரமாட்டேங்குதா? எங்க அவ எங்க அவ எங்க அவன்னு தொலைச்சிட்டீங்க இல்லையா? என்ன பொம்பளையான்னு கேட்டல்ல, இப்ப பேசு. நீ எல்லாம் ஒரு மனுஷ ஜென்மம் தானா? இவ ஓடி போறவளா? ஏன் சக்தி ஓடி போறவளா? அப்படியா நான் வளர்த்தேன்? இவ நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் தன் வாழ்க்கையே தியாகம் பண்ணிட்டான். அவளை போய் சொன்னியே ஓடி போயிட்டான்னு. அது இல்லக்கா, சங்கிலி சின்ன பையன், அதனால ஏதோ தெரியாம நீ பேசாத புஷ்பா, ஒரு வார்த்தை பேசாத. அவன் பொறுக்கி, அவன் புத்தி இப்படித்தான் போகும். ஆனா உனக்கு புத்தி வேண்டாமா? நம்ம வீட்டுக்கு மருமகளா வரப்போறவன்னு நீ நினைக்கிறவள இப்படி பேசுறோமேன்னு உனக்கு யோசனை வேண்டாமா புஷ்பா? எங்க அவன்? டேய், நீ எல்லாம் ஒரு ஆளு, அதுவும் ஏன் முன்னாடியே குரலை ஒசத்தி பேசுற. யார? என் பொண்ண எவன் கூடயோ அனுப்பி வச்சுட்டேன் பியா? டேய், அப்படி இழுத்து வச்சு குடும்பம் நடத்துறது உங்க அக்கா புத்தி. நான் ரோஷக்காரி, செத்தாலும் சாவேனை ஒழிய இந்த மாதிரி அசிங்கம் பிடிச்ச வேலையெல்லாம் செய்ய மாட்டேன். எப்படியோ ஒரு வழியா கல்யாணம் நடக்க போற நேரத்துல நீ பாட்டுக்கு புதுசா ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுற. உனக்கு அறிவில்ல? ஏண்டா, ஏன் உனக்கு இப்படி புத்தி போகுது? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல, ஒருத்தனுக்காவது சக்தி மாதிரி ஒரு பொண்டாட்டி இருக்காளடா? ஊரே மூக்கு மேல விரல வைக்கிற மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து உன்னை தாலி கட்டுறான்னு சொன்னா நீ என்னையே கேள்வி கேட்டுட்டு இருக்கியா? இத பாரு, எனக்கு எதுவும் தேவையில்லை. சக்தி கழுத்துல நீ தாலி கட்டுற, எனக்கு அவ எப்படி இருந்தாலும் பரவாயில்லடா. அவ நம்ம வீட்டுக்கு அடிமையா வந்தே ஆகணும். அந்த மீனாட்சி குடும்பமே என் கால்ல விழணும். இதை விட்டா எனக்கு வேற சந்தர்ப்பமே கிடைக்காது. புரியுதா? டேய் மாப்பிள, வீணா மனசை போட்டு குழப்பிக்காதடா. சக்தி அப்படிப்பட்ட பொண்ணே கிடையாதுடா. ஓடி போயிட்டான்னு சொன்னப்ப நீ தானே வந்து நின்ன. இப்ப வேற மாதிரி பேசுற. டேய், அது வேற இது வேறடா. ஆனா நீ இப்ப சொல்றது ரொம்ப அதிகம்டா. சக்திய பேசாம கல்யாணம் பண்ணிக்க. இத பாரு சங்கிலி, இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னு வெச்சுக்கோ, உன் அக்காவை நீ உயிரோடையே பார்க்க முடியாதுடா. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் அந்த அர்த்தத்துல சொல்லலண்ணே, வருத்தப்படாதான்னு சொன்னேண்ணே. இல்லடா, நான் முடிவு பண்ணிட்டேன். டேய்,
நீங்க சொல்றதும் சரிதான். புலம்புறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. சக்தி என்னானாலும் அவன் மனசுல இருக்கிறத ஒத்துக்கு போறது கிடையாது. அவ ஒத்துக்காம நான் எதுக்கிட்ட எங்க அம்மாட்ட பேசணும்? அதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால பூஜாவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதான். பூஜாவை கல்யாணம் பண்ணிக்க போறியா? என்னன்னு சொல்ற? டேய், இதுல ஷாக்காக என்ன இருக்கு? உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாதா? பூஜாவை கல்யாணம் பண்ணா அம்மா வச்சு சந்தோஷமா இருப்பாங்க. பாவண்டா எங்க அம்மா. நான் தான் அவங்க உலகம் நம்பிட்டு இருக்காங்க. அவங்க மனசுக்காச்சு நான் பூஜாவை கல்யாணம் பண்ணி தாண்டா ஆகணும். டேய், தேங்க்ஸ் டா அண்ணா. வீணா புலம்பாதுன்னு நீங்க சொன்ன அப்புறம் தான் இது எல்லாமே எனக்கு புரிய ஆரம்பிச்சது. டேய், என்னடா இது? நாம ஒரு பேசினா அண்ணன் வேற ஒரு முடிவு எடுக்கிறாரு. டேய், பூஜா கழுத்துல தாலி கட்டிடுவாரு போலையடா. விடக்கூடாது கிரி. சும்மா அண்ணன் கூட சுத்துறோம், ஜாலியா இருக்கும், எல்லாரும் மாதிரி இருக்க முடியாது. நம்மளும் அப்படி இருந்தா என்னடா அர்த்தம்? டேய், நானும் அதே தாண்டா யோசிச்சுட்டு இருக்கேன். சும்மா யோசிச்சா பத்தாது. டேய், பக்காவா ஏதாவது ஒண்ணு யோசிச்சு பண்றோம், பிளான போடுறோம், கல்யாணத்தை நிப்பாட்டுறோம். ரெண்டு பக்கம் கோல் அடிக்கிறோம், எல்லாத்தையும் சுத்த விடுறோம். என்ன நடக்க போகுதுன்னு எவனுக்கு தெரியக்கூடாதுடா. டேய், இது வரைக்கும் போட்ட எல்லா கோட்டையும் அழிக்கிறோம், புதுசா வேற கோடுகளா போடுறோம். எதையும் சொதப்பக்கூடாது கிரி. கொஞ்சம் சொதப்புனாலும் எல்லாம் வேஸ்ட் ஆயிரும். ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து யோசித்து செய்யறோம். ஆபரேஷனை சக்சஸ் பண்றோம்டா. இனிமே நீ இங்க, நான் அங்க. ஆபரேஷன் ஸ்டார்ட். ஏய், ஆம்பளடா, என்ன வெக்கம் கேட்ட நொங்க பையன் நினைச்சியா? இங்க பாரு, நீ எப்படியும் சக்தி கழுத்துல தாலி கட்டதான் போற. செல்வா சக்திய பார்க்க வரதான் போறான். நான் சொல்றதுதான் நடக்க போகுது. கல்யாணத்துக்கு பின்னாடி உங்க வீட்டுக்குள்ள போகும்போது எதுக்கும் கதவை தட்டிட்டு போ பங்காளி. அதுதான் கொஞ்சம் டீசென்டா இருக்கும். என்னடா இவன் இவ்வளவு சொல்றானே, இதெல்லாம் நிஜமா பொய்யான்னு உனக்கு தோணும். என் மேல உனக்கு கோபம் வரும், சட்டையெல்லாம் பிடிக்கதான் தோணும். ஆனா தப்பு இல்ல பங்காளி. திடீர்னு ஒருத்த வந்து கண்டதையும் இப்படி சொன்னா நீ என்ன பண்ணுவ? ஆனா என்கிட்ட இன்னொரு ஆதாரமும் இருக்கு. அத சொன்னா நீ தாங்க மாட்டியேன்னு பாக்குற. பங்காளி, இவ்வளவு பெரிய இடியோ தாங்கிட்டேன். இது என்ன? சொல்ல. இன்னும் 2 நாள்ல சக்திக்கும் உனக்கும் கல்யாணம். அங்க செல்வாக்கும் பூஜாக்கும் கல்யாணம். கல்யாணம் ஆக 2 நாள் தான் இருக்கு. அப்ப பொண்ணு மாப்பிள்ளை எங்க இருப்பாங்க? ஒண்ணு வீட்டுல இருப்பாங்க, இல்ல ஒன்ன மாதிரி டீசென்ட்டா சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு சக்தியும் செல்வாவும் எப்பவும் போல சந்திக்க போறாங்க. என்னடா சொல்ற? ஆமா பங்காளி, தினமும் அவங்களால பாத்துக்காம இருக்கவே முடியாது. அவ்வளோ டீப் லவ். இல்லனா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இதெல்லாம் ஒத்துப்பாளா? டேய், நீ சொல்றதெல்லாம் நிஜமாடா? சத்தியமா அவங்க 2 பேரும் பாத்துக்க போறாங்களா? நான் என்ன சொன்னாலும் அது நிஜம்தான் பங்காளி. இன்னைக்கு அவங்க பாத்துக்க போறாங்க, அத நீ நம்புங்கற. அவங்க மட்டும் இன்னைக்கு பாத்துக்கலான்னு வையேன் பங்காளி. இந்த 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 இடத்துலயே போட்டு என்ன புதைச்சிரு பங்காளி. பங்காளி, ஆனா ஒருவேளை அவங்க பாத்துக்கிட்டா அப்ப என்ன பண்ண போற பங்காளி? சரி பங்காளி, நீயே பார்த்து ஒரு நல்ல முடிவு எடு. ஏன் வேலையை முடிச்சிட்டேன். கிரி, அங்க ஒன்னும் பிரச்சனை இல்லையே? ஒரு பிரச்சனை இல்ல, எல்லாம் பக்காவா போயிட்டு இருக்கு. சூப்பரா. சங்கிலி சிக்கிட்டான்ல? வசமா சிக்கிட்டான். சரி, அங்க என்னடா நடக்குது?
இப்போதானே இங்கே ஆரம்பிக்குது. அப்படியே லைன்ல இரு. அந்த பூஜை எங்க இருக்கான்னு பார்த்துட்டு அவளுக்கு கேட்குற மாதிரி பேசு. சக்தி, ஏய் என்னாச்சு? ஏய் உன்னதான் கேக்குறேன், என்னடி ஒரு மாதிரி இருக்கா? செல்வா செல்வா, செல்வாக்கு என்னாச்சு? உன்னதான் கேக்குற, செல்வாக்கு என்னாச்சு? செல்வா விஷம் குடிச்சிட்டாரா? விஷமா? என்னடி சொல்ற? யார் உனக்கு சொன்னா? அவருடைய ஃப்ரெண்டு திடீர்னு ஃபோன் பண்ணாரு. ஐயோ, செல்வா ஏன் இப்படி பண்ணாரு? இதுக்கு தான் உன்கிட்ட படிச்சு படிச்சு நான் சொன்னேன். இப்ப அழுது என்ன பிரயோஜனம் இருக்கு? அக்கா, எனக்கு தெரியுமா இப்படி எல்லாம் நடக்கும்னு? கார்த்திக்காக நான் அப்படி ஒரு முடிவெடுத்தப்பவே உனக்கு தெரிய வேணாம்? செல்வாவும் இப்படி ஒரு முடிவெடுக்க ஒரு சான்ஸ் இருக்குன்னு. அக்கா, உன் கேள்விக்கு பதில் சொல்ற நிலையில நான் இல்லக்கா. என்னால இது யோசிக்க முடியல. நான் போய் செல்வாவை பார்த்துட்டு வரேன். நானும் உன் கூட வரேன். வேண்டாக்கா, நீ வீட்லயே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். அக்கா, சங்கிலியும் புஷ்பாவும் யாராவது வந்தாங்கன்னா நீ ஏதாவது பேசி சமாளிச்சிரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல செல்வாவை பார்ப்போம். அண்ணே, டேய் என்ன சொன்ன? அது ஒண்ணும் இல்லண்ணே. இல்லடா, இப்ப ஏதோ சொன்ன, சொல்லு. அண்ணி விஷம் குடிச்சிட்டாங்களா அண்ணே? எதுனாலடா? தெரியலண்ணே. எனக்கு தெரியும்டா, எனக்கு தெரியும். அப்ப மனசுக்குள்ள நிஜமா நான் தாண்டா இருக்கேன். அதனாலதான் அவ இந்த முடிவு எடுத்திருக்கா. அண்ணே, அண்ணி சீரியஸா இருக்காங்களா அண்ணே? நீ போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுண்ணே. சங்கிலி, இனிமேல் சந்தேகப்பட மாட்டல்ல? ஐயோ, இப்பதான் ஏதோ மொத தடவை பாக்குற மாதிரி எவ்வளவு வேகமா இறங்குறான் பாத்தியா? செல்வா, உனக்கு எதுவும் ஆகல? உனக்கு எதுவும் ஆகல? நீ எதுக்கு இங்க வந்த? ஆமா, நீ எதுக்கு இங்க வந்த? நீ எதுக்கு இங்க வந்த? நீ எதுக்கு இந்த நேரத்துல இப்படி ஓடி வந்துட்டு இருந்த? நீ விஷம் குடிச்சிட்டேன்னு எனக்கு போன் வந்துச்சு செல்வா. ஏய், என்ன உளர்ற? நீ விஷம் குடிச்சதான் எனக்கு சொன்னாங்க. பாத்தியா, உன்னை ஒரு நாள் பார்க்கலன்னா கூட விஷம் குடிச்சிருவேன்னு சொல்றான். எவ்வளவு ரியாக்ஷன் கொடுக்கறான் பாத்தியா? பா, என்ன செல்வா இது? அப்ப நீ குடிச்சதா எனக்கு போன் வந்தது? எனக்கு ஒண்ணுமே புரியல. பாரு 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 பாரு, என்ன யோசிக்கிறாங்க தெரியுதா? இப்ப அங்க இங்கன்னு சுத்தி பாப்பாங்க பாரு. நான் சொல்லல? அப்ப நம்மளை யார் இங்க வர வச்சா? உனக்கு யார் ஃபோன் பண்ணா? எப்பவுமே உன் கூடவே இருப்பானே, அவன்தான். திடீர்னா? ஆமா, அவன்தான் எனக்கு போன் பண்ணான். உன் போன்ல இருந்து எல்லாத்தையும் அழிச்சிரு அப்படின்னு சொல்றா பங்காளி. என்னமா பிளான் பண்றா பாரு. இவ கழுத்துல நீ தாலி கட்டுனன்னு வையி, அது அவ உன் கழுத்துல கட்டுற இரும்பு சங்கிலி பங்காளி. நான் விஷம் குடிச்சதா உனக்கு யார் சொன்னா? திடீர்னு தான் சொன்னான். கிரிக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும், கவலைப்படாதன்னு சொல்றான் பாத்தியா? எதுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி பண்றாங்க? நானும் திடீர்னு உன்கிட்ட சொன்ன விஷயம் கூட அவளுக்கு தெரிஞ்சிருக்கு பாரு. எங்களை திட்டுறா. பரவாயில்ல பங்காளி, உன் வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டுமே. இல்ல சக்தி, எனக்கு நிஜமாவே ஏன் இப்படிலாம் பண்ணாங்கன்னு புரியல. இதெல்லாம் உன் பிளானா? ஏய், நீனும் மாறவே இல்லையா?
எதுக்கு எடுத்தாலும் நான் தான் பண்ணியிருப்பேன்ல. என்னமோ சொல்றாங்களே. கண்டுபிடிச்ச சங்கிலி, சந்தேகமே இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறமும் நாம இதே மாதிரி பாத்துக்கலாமான்னு. ச்சா. ஏய், செல்வா, நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. எவ்வளவு பதட்டமா நான் ஓடி வந்தேன் தெரியுமா? இதெல்லாம் உனக்கு விளையாட்டா தெரியுதா? நீயே பார்த்தல எவ்வளவு அவசரமா உன்னை பாக்குறதுக்காக ஓடி வந்தேன்னு பார்த்தல. 1/2 மணி நேரம் கூட ஆகல, 2 பேரும் பார்க்கலன்னா அதுக்குள்ள மா, இவங்க சந்தேக பிராணியா இருக்காங்கம்மா. வெற்றியவனுக்கு பொண்டாட்டியா வர போறாங்க. என்னம்மா, அண்ணனுக்கு போய் இப்படி ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கீங்களாம்மா? அத்தை, இவன் வேணும்ட்டே பண்றான் அத்தை. இவனை தயவு செஞ்சு நம்பாதீங்க அத்தை. பூஜா, உனக்கு என்னதான் ஆச்சு? இவன் சின்ன வயசுல இருந்தே எங்க வீட்லயே வளர்ந்தவன். எனக்கு இவன் இன்னொரு பையன் மாதிரி. இவனை போய் நம்பாதேங்கிற. என்ன பேசிட்டு இருக்க நீ? அத்தை, இதுல வேற என்னமோ இருக்கு அத்தை. இந்நேரம் வெற்றி அவ கூட ஓடி போயிருப்பான் அத்தை. இவன் நம்மள டைவர்ட் பண்றதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அத்தை. இருங்க அத்தை, நான் இப்பவே வெற்றி கால் பண்றேன். போன் பண்ண ஸ்விட்ச் ஆஃப் தான் வரும். இருங்க பாருங்க. பாருங்க அத்தை. நான் சொல்லல அத்தை, போன் ஸ்விட்ச் ஆஃப் அத்தை. என்ன நான் சொல்லல. போன் ஆஃப் பண்ணியிருந்தா ஓடியா போயிருவாங்க. அப்படின்னு பார்த்தா இந்த ஊர்ல பாதி அம்மளைங்க ஓடிதான் போயிருக்கணும். ஏய், நடிக்காத. ஓடி போனவங்கள சத்தியமா ஸ்விட்ச் ஆஃப் தான் பண்ணி வச்சிருப்பாங்க. மா, என்னம்மா இவங்க? ஏய் பூஜா, எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. அத்தை, என்ன நம்புங்க. இப்பவே வாங்க, நம்ம வீட்டுக்கு போய் பார்க்கலாம். அங்க வெற்றி கண்டிப்பா இருக்க மாட்டான். அண்ணன் வீட்டுல இல்லையா? போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சு, அதனால அண்ணன் ஓடி போயிருப்பாரு. மா, இப்படிலாம் அவங்க பேசிக்கிட்டு இருந்தா நம்ம குடும்பம் எப்படிமா உங்களை சமாளிக்க போகுது? அம்மா, இப்படி ஒரு சந்தேக பிராணி அண்ணனை கட்டி வச்சா அண்ணன் வாழ்க்கை என்னமா ஆகுறது? வாக்கா தயவு செஞ்சு, அப்புறம் பேசலாம் கல்யாணத்தை பத்தி. டேய், இப்படியே பேசிட்டு இருந்தா உன்னை கொன்னுருவேன் பாத்துக்கோ. எனக்கு இந்த கல்யாணம் நடந்தாகணும்டா, அவ்வளவுதான். எப்ப பாரு இதையே சொல்லுவியா? என்னை பத்தி யோசிக்கவே மாட்டியா? நீங்க 2 பேரும் வரமாட்டீங்களா? நான் போறேன். டேய், 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 இங்க வாடா. என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? புஷ்பா, இந்த ராத்திரி நேரத்துல இவனை விட்டோம்னு வச்சுக்க, மெண்டல் மாதிரி மீனாட்சிட்ட பேசி எல்லாத்தையும் ஊத்தி மூடிடுவான். ஏயா, இவன் சொல்றான்னு அங்க போய் என்ன பேச சொல்ற? அக்கா, நான் சக்தி கிட்ட பேசுறேன், நீ கூட மட்டும் வந்து நில்லு. டேய், சக்தி கிட்ட என்னடா பேச போற? நான் என்ன பார்த்தனோ அதை கேட்க போறேன். நீ வரியா இல்லையா? அப்ப அப்படி என்னத்தை தான் பார்த்து தொலைச்ச, அதையாவது சொல்லி தொலை. நீ சொன்னாதான் நான் கூட வருவேன். அக்கா, இப்ப சக்தி வீட்டுல இல்ல, அந்த வெற்றியை பார்க்க போயிருக்கா. அவ வர்றதுக்குள்ள நாம அவ வீட்டுக்கு போயிட்டோன்னு வையேன், வரும்போது கையும் களமா புடிச்சிடலாம்க்கா. ராத்திரி நேரத்துல வந்து டேய் சங்கிலி, டேய், இந்த நேரத்துல ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? நல்லா யோசிச்சு கூடா. என்னையா இவன்? அக்கா, இருக்கா? டேய் மாப்ள, வேணாண்டா. டேய், என்ன இந்த நேரத்துல சக்தி எங்க? ஏன் அவளை கேக்குற? ஏதாவது பிரச்சனையா? எல்லாமே பிரச்சனை தான். சக்தி என்னை கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணாங்களோ அன்னையில இருந்து வெறும் பிரச்சனை தான். பிரச்சனை சக்தி அக்காக்கா இல்ல உங்களுக்கா? ஏய், சும்மா வளவலன்னு பேசிட்டு இருக்காம சக்தியை வர சொல்லு. இப்படி நடுராத்திரி வந்து சக்தியை வர சொல்லுனா என்ன அர்த்தம்? எதுக்கு வர சொல்றீங்க? பாத்தியாக்கா, இப்படிதான் பதில் சொல்லுதுங்க. இதுங்க கிட்ட நீ எப்படி கேட்டாலும் மாத்தி மாத்தி பதில் சொல்லுவாங்களோ தவிர சக்தி வர சொல்ல மாட்டாளுங்க. ஏன்னா சக்தி வீட்லயே இல்ல. யமுனா, துர்கா, இவன் சொல்றதெல்லாம் உண்மையா? அக்கா, என்ன என்னையா இவ வீட்ல இருக்கா? என்னக்கா, இவங்கெல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க? இப்போ என்ன பிரச்சனையா? சக்தி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னமோ உடனே உன்னை பாக்கணும்னு இவன் ஆசைப்பட்டான். டேய், பாத்துட்டியா? சக்தி, நீ போய் தூங்குமா. போங்க போங்க போங்கம்மா. யோ, வா. எந்த நேரத்துல யாரு யார பார்க்க வர்றது? இதெல்லாம் எங்க அம்மாக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல. அவங்க எழுந்து வரதுக்குள்ள முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. ஏய், நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறவன். நான் வந்து பார்க்காம வேற யார் வந்து பாப்பா?
முதல்ல கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறமா பாத்துக்கலாம். இப்ப கிளம்புங்க. நேரம் கேட்ட நேரத்துல அவன் தான் பாக்கணும்னு சொன்னானா? நீங்களும் கூட வருவீங்களா? இல்லம்மா, கோவப்படாதீங்கம்மா. சரி சரி போங்க, போய் எல்லாரும் தூங்குங்க போங்க. 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இவனோட கூத்தும் கொடுமையுமா இருக்கு. அம்மா வரதுக்குள்ள கிளம்ப சொல்லு. போங்க போங்க போமா. உன்னோட பெரிய அளக்குடுப்பா போச்சுடா. இளவ கூட்டுறானே. பேச்சு நம்பி வந்து அசிங்கப்படுறது எனக்கு வேலையா போச்சு. ஓ மாசி வீதி தேரோட்டம் மீனாட்சி பேர சொன்னா மதுரை ஊரே களக்கட்டோ. மீனாட்சி அம்மன் அருள் எல்லாரும் நிறைஞ்சிருக்க மகராசி தொட்டதெல்லாம் வெற்றிதான். நம்ம மீனாட்சி தொட்டதெல்லாம் வெற்றிதான். பசியோட போய் நின்னா ருசியோட விருந்தளிக்கும் மீனாட்சி மெஸ் நம்பர் 1 தான். நம்ம மதுரையோட பெருமை இந்த மெஸ் தான். இவ பாதம் பட்ட மண்ணும் பொன்னாகும். இவ பாசம் கண்டு தெய்வம் வணங்கும். உழைப்பால தினம் தொட்டா சிகரம். இவ நடந்து வந்தா தடை தகரும். துன்பத்தை வெல்லும் துணிவான மனம். எதிரிக்கும் கூட ஏணியாகும் குணம். மீனாட்சி அம்மன் அருள் என்னாலும் நிறைஞ்சிருக்க மகராசி தொட்டதெல்லாம் வெற்றிதான். நம்ம மீனாட்சி தொட்டதெல்லாம் வெற்றிதான். முக்கணி போல பொண்ணுங்க 3 அம்மாவை போல குணத்தில் தேனு. தனிமரமா போராடி வாழ்ந்தா ஆனாலும் தனித்துவமா பிள்ளைகளை வளர்த்தா. கஷ்டங்களை கண்டு இவ மனம் கலங்கிட மாட்டா. தைரியமா லட்சியத்தை அடைஞ்சிட தினம் உழைப்பா. இவளை கவுக்க நினைச்சா உன்னை மண்ண கவுக்க வெப்பா. உண்மையாக இருந்தா உன்னை தோழி தூக்கி சுமப்பா. கறந்த பால போல உள்ளம் வெள்ளதான். நம்ம மீனாட்சிக்கு ஈடு இணை இல்லதான். மீனாட்சி அம்மன் அருள் என்னாலும் நிறைஞ்சிருக்க மகராசி தொட்டதெல்லாம் வெற்றிதான். நம்ம மீனாட்சி தொட்டதெல்லாம் வெற்றிதான். ஆணவத்தோட பழக மாட்டா. இவ அடிபணிஞ்சும் இருக்க மாட்டா. பொது வழியே பொதுவா தவிர்ப்பா. என்றுமே தனி வழியில் வாழ்ந்து ஜெயிப்பா. நம்பிக்கை தான் வாழ்க்கையிலே மூலதனமாக ஆச்சு. கண்ணியமும் நேர்மையும் தான் இவளுக்கு உயிர் மூச்சு. தெய்வத்தை தேடி ஊரே தினம் கோயிலை நோக்கி போகும். இவளை அப்புறம் சக்தி கல்யாணத்துக்கெல்லாம் தயாரா இருக்க போல இருக்கு. வரும்போது பார்த்தேன், ஒரே பாட்டும் கூத்தும் கொண்டாட்டமா இருந்துச்சு. தூரத்துல இருந்து எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். சரி எல்லாரும் போனதுக்கு அப்புறம் வரலாமேன்னு வெயிட் பண்ணேன். அப்புறம் எப்படிமா விசேஷம்? இப்போ என் அண்ணன் பொண்ணுன்னு ஒருத்தர் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினே, அதான் கார்த்திக் கூட முறை பொண்ணுன்னு சொன்னனே. நாளைக்கு உன் கல்யாணம் நல்லபடியா நடந்தா இந்த சொந்தம் அப்படியே இருக்கும். என் அண்ணன் அண்ணனாவே இருப்பாரு. இல்லன்னு வச்சுக்கோ, அந்த பொண்ணுதான் என் மருமக. நாளைக்கு அந்த பொண்ணுக்கும் கார்த்திக்கும் நிச்சயம் பண்ணிட்டு தான் நான் இங்கிருந்தே கிளம்புவேன். சொந்தக்காரங்களா வந்தவங்க என் சம்மந்தி ஆயிடுவாங்க. அம்மா, நான் தான் ஏற்கனவே என் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டேனே. ஆனா நீங்க இரு நான் பேசி முடிச்சிடுறேன்.
நீ சொன்ன மாதிரியே உன் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுனா கண்டிப்பா நான் சொன்ன மாதிரியே யமுனாவுக்கும் கார்த்திக்கும் நிச்சயதார்த்தம். நான் வாக்கு கொடுத்தது கண்டிப்பா கொடுத்ததுதான். அதுல கண்டிப்பா எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா ஏதாவது மாறி நடந்துச்சுன்னா யமுனா எனக்கு யாரோ மாதிரிதான். என் அண்ணன் பொண்ணு வந்திருக்கால, அவ எனக்கு மருமகள் ஆயிடுவா. விஷயம் அவ்வளவுதான். வெரி சிம்பிள். இத மட்டும் நீ மனசுல வச்சுக்கோ. நான் இப்ப ஏன் இத சொல்றேன்னா, உன் கல்யாணமும் நிச்சயமும் எப்பவுமே கடைசி நேரத்துல நிக்கிறது உங்க குடும்பத்துக்கு ஒன்னும் புதுசு இல்ல. அதுக்கப்புறம் நீ என்ன பார்த்து ஒரு வார்த்தை நீங்க இத முன்னாடியே சொல்லிருக்க கூடாதான்னு கேட்ட கூடாது இல்லையா? இத மனசுல வச்சுக்கோ. சரி, வா வா. அம்மா, கடைசியில கல்யாண நாளும் வந்துடுச்சு. நீ என்னம்மா பண்ண போற? சொல்லுமா, நீ என்ன பண்ண போற? சொல்லு. என்கிட்ட பேச மாட்டியா? இவ்ளோ நடந்த பிறகும் பேச மாட்டியாம்மா? என் பொண்ணு கல்யாணத்துக்கு தயாராகிக்கிட்டு இருக்கா. ஒரு தடவை அவ முகத்தை வந்து பாருமா. கல்யாணம்ங்கிறது ஒரு பொண்ணோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய விஷயம். சின்னவ பெரியவளை நினைச்சு வருத்தப்படுறா, பெரியவ சின்னவளை நினைச்சு வருத்தப்படுறா. இங்க எல்லாமே தப்பு தப்பா நடக்குதுமா. அவங்க 2 பேரோட வாழ்க்கையும் இப்படி ஆயிடுச்சேன்னு நானும் துர்காவும் பைத்தியம் பிடிச்சு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. இது என்னம்மா கல்யாணமா? கல்யாண வீட்டுல ஒரு சந்தோஷம்ல இருக்கணும். அந்த வீடே சிரிப்பும் சந்தோஷமா இருக்கும். ஆனா என் வீடு ஏம்மா இப்படி? எனக்கு ஒண்ணும் புரியலம்மா. நான் என்ன சொல்றது? நீயே பாத்துக்கோ. அம்மா, இந்த பூவை வச்சு விடுமா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என்னால முடியலம்மா. அம்மா, இன்னைக்கு என் கல்யாணம். நீ இப்படியே பேசிக்கிட்டு இருக்காத. இந்த பூவை வச்சு விடுமா. கடைசியில நீ மணவரைக்கு போற நேரம் வந்துடுச்சுல்ல. அம்மா, நீ கொஞ்சம் தைரியமா இருமா. எங்கடி தைரியமா இருக்க? என் உடம்புல உசுறு மட்டும் தாண்டி இருக்கு. தண்ணியில போட்டு மிதக்கிற மரக்கட்டை மாதிரி அது போக்குல அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு. துர்கா, அம்மா, இப்ப என்ன வேணும்னாலும் எது வேணும்னாலும் இந்த அம்மாவுக்கு நடக்கலாம். ஒருவேளை நான் மயக்கம் போட்டு எங்கேயாவது விழுந்துட்டா தப்பி தவறி கூட அம்மாவை எழுப்பி விட்டுறாதம்மா. ஏன்னா அங்க நடக்கிற எதுவுமே என் கண்ணை படக்கூடாது. அம்மா, இந்த பூவை வச்சு என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா. துர்கா, இந்த பூவை அவளுக்கு நீ வச்சு விடு. என் ஆசீர்வாதத்திலயா எல்லாமே நடக்குது? நானே அந்த அம்மாவை தான் நம்பியிருக்கேன். அந்த அம்மா பார்த்துப்பா அவங்க எல்லாரையும். யோ, பார்த்தல எப்படி உட்காந்துருக்கான்னு. பொண்ணுக்கு கல்யாணங்கிற சந்தோஷம் கொஞ்சம் கூட இல்லாம உட்காந்துருக்கா பாரு. இதுக்கு புஷ்பா தேவையில்லாம விடு. பேசிக்கிட்டு வா இருக்க. போலாம். வா வா போலாம். இப்பதான் திமிரு. என்ன மீனாட்சி அக்கா, என்ன ஒரு ஓரமா உட்கார்ந்துருக்கீங்க? ஒரு பொண்ணுக்கு கல்யாணம், இன்னொரு பொண்ணுக்கு அதே மேடையில நிச்சயதார்த்தம் வேற. அந்த நினைப்பே இல்லாம நீங்க இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க தானே வேலையெல்லாம் இழுத்து போட்டுட்டு செய்யணும். அதான் தானா நடக்குதே, அப்புறம் நான் எதுக்கு? என்ன தானா நடக்குது? ஆமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். எதுக்கு சக்தி சங்கிலி கொடுத்த புடவைய கட்டாம வேற ஒரு புடவைய கட்டியிருக்கா? என்னங்க புஷ்பா, இவங்க? விடு புஷ்பா, ஆக வேண்டியதை பாப்போம். என்ன எதுக்கு அடுக்குறீங்க? நாம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எப்படி உட்கார்ந்துருக்காங்க பாத்தீங்களா? இவங்க தான் எப்படி உட்கார்ந்துருக்காங்கன்னு பார்த்தா அந்த சக்தியை பாத்தீங்களா எப்படி உட்கார்ந்துருக்கான்னு?
ஏதோ கல்யாணத்துல இஷ்டமே இல்லாத மாதிரி உட்காந்துருக்கா. புஷ்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடக்க போகுது. அப்புறம் எல்லாத்தையும் பாத்துக்கலாம். போலாம் வா. ஏன் என்ன நடக்குறீங்க? கேளு புஷ்பா, வா. என் தம்பி தாலி கட்டட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன். வா. டேய் வாடா. வாயப்பாரு வாய சிங்கிள் கரவை. அக்கா இப்பவே இந்த பேச்சு பேசுறாள. கல்யாணம் முடிச்சு நம்ம சில்லு குட்டி அவ வீட்டுக்கு போனா நம்ம புள்ளைய என்ன கொடுமைப்படுத்துவா. ஒண்ணு பண்ணுவோமா, பேசாம அவ கழுத்து நடிச்சு கொண்டு போட்டுருவோம். என்ன போலீஸ்ல பிடிச்சிட்டு போனாலும் சரிக்கா, இந்த கல்யாணம் நடக்க கூடாது. அவ இருக்கா.